ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா மால் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அந்த மால் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. பெங்களூர் யலஹங்கா ரோட்டில் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இருக்குது. எல்டி கம்பெனி பக்கத்தில் இந்த மால் ஆஃப் ஏஷியா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாராவது பெங்களூருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாலை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப ஹைஃபையான மால். உள்ள கார் பார்க்கிங்கே ஏகப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் காசு தான். நம்ம எத்தனை மணி நேரம் இருக்கோமோ அத்தனை மணி நேரத்துக்கு காசு சார்ஜ் பண்ணுவாங்க. மொதல் 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா, மீதி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து 30 ரூபா அப்படி சொல்லி பார்க் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. எதுவும் நம்ம வெப்பன்ஸ் எதுவும் வச்சுருக்கோமா என்னென்னு டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே விடுவாங்க. நாங்களும் சரி பக்கத்தில் இருக்கே அப்படி சொல்லிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆனோடனே பெரிய பலூன்லாம் வச்சுருந்தாங்க. பொம்மை மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல்னால் அது நம்ம குளிக்க முடியாது, அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்தோம். ஆனால் சில இடத்துல வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. நாங்கள் எந்த இடத்துல மட்டும் அலோவ் பண்ணாங்களோ அப்போ மட்டும்தான் எடுத்திருக்கோம். கேமராலாம் உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஃபோனில் தான் எடுக்க சொல்லிட்டாங்க. ஃபோனில் தான் எடுத்தோம். சில இதில் வந்து எடுக்க முடியல. கார் பார்க்கிங்கே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நம்ம எங்கே கார் விடுறோமோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இல்லைன்னா மறந்துட்டோன்னா சுற்றி வரணும். நாங்கள் இப்படி தான் ஒரு தடவை ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கே திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சுற்றி வந்தோம். எங்கடா நம்ம கார் இருக்குது அப்படின்னு. அதனால் எந்த இடத்துல நம்ம விடுறோமோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்பர்லாம் போட்டு இருக்கும். E30 இல்லை D அப்படி எந்த இதோ நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த வழியில் போகிறோம் எந்த வழியில் வாரோன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு. ரொம்ப பெரிய கார் பார்க்கிங். நாங்கள் காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மாலுக்குள்ளே போனோம். மால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மால் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கார் பார்க்கிங் விடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போது பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பிரம்மாண்டமாக மால் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நல்லா ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு இது முன்னாடியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆனதுமே நிறையா லைட்டிங்ஸ் அப்புறம் பொம்மை இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அங்கங்கே கொஞ்சம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் எதுவுமே தொட்டு பார்க்கக்கூடாது. எல்லாமே நின்று அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொன்று இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே.
ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்மளே என்ன வேணுமோ சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும். இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அங்கே வந்து யாரும் லைனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளாம் இங்கே லைனில் நின்று ஆர்டர் பண்ணுவோம். அங்கே ஒவ்வொரு இது வச்சுருக்குறாங்க. நாங்கள் பர்கர் ஆர்டர் பண்ணி நானும் பாப்பா எல்லாருமே சாப்பிட்டோம். பர்கர் சிக்கன் எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தெம்பா சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் இருந்தோமோ உள்ள அவ்வளோ. எங்களுக்கு மொத்தம் 210 ரூபா. 210 ரூபா ஃபாஸ்டாக்லேருந்தே எங்களுக்கு கழிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.